ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கழுதை புலிகளை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம். எதிரி பலசாலியோ புத்திசாலியோ, வெற்றியோ தோல்வியோ, கடைசி வரை நின்று போராடக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த கழுதை புலி. இங்கே சிங்கம் நிம்மதியாக வரலாலும் சரி, சிறுத்தை நிம்மதியாக வரலாலும் சரி, நான் தாண்டா முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு விலங்குகளுக்கு எல்லாமே சொப்ப சிம்பனமாக இருக்கிறது இந்த கழுதை புலி. இந்த உலகத்தில் மொத்தம் 4 வகையான கழுதை புலி இருக்கான். இதில் நம்ம இந்தியாவில் உள்ளது வரியில் கொண்ட கழுதை புலியாம். நீங்க நினைக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கழுதை புலி இருக்கான்னு. நிச்சயமா இருக்கான். அது தான் உடம்புல வரிகள் கொண்ட கழுதை புலி. நம்ம மனுஷங்க எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம், அதே மாதிரியே கழுதை புலிகளுக்கும் தனித்தனி அடையாளம் இருக்கான். அதாவது ஒவ்வொரு கழுதை புலிக்கும் வித்தியாசமான ஹூப்பிங் சவுண்ட் இருக்கான். அதாவது ஒரு கழுதை புலிக்கு இருக்கிற சத்தம் இன்னொரு கழுதை புலிக்கு இருக்காதான். இந்த சத்தத்தை வச்சே கழுதை புலிகள் தான் கூட்டாளி யாருன்னு கண்டுபிடிக்குமா. இதை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக கழுதை புலிஞ்சோன்னா நமக்கு ஞாபகம் வருது என்னது, அதோட சிரிப்பு சத்தம். ஆனா எல்லா கழுதை புலியும் சிரிக்காதான். ஆப்பிரிக்காவில் உள்ள புள்ளியில் கொண்ட கழுதை புலி மட்டும் தான் சிரிக்குமா. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கழுதை புலிகள்லாம் ஊழிகிற மாதிரி சத்தம் போடுமா. கழுதை புலியை பொறுத்த வரைக்கும் அது கூட்டமாக சேர்ந்துச்சுன்னா ஒரு சிங்கத்தையே க்ளோஸ் பண்ணிடுமா. அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மிருகம். ஆனா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான குணம் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு கண்ணியமான மிருகமும் தான். பொதுவா மனுஷங்க தான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் மிருகங்கள் தான் பார்க்க முடியாது. ஆனா கழுதை புலிகள் மட்டும்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ற ஒரு கண்ணியமான மிருகமா. அது மட்டும் இல்லாம ஒரே குடும்பத்தில் உள்ள பெண் கழுதை புலிகள் ஆண் கழுதை புலிகள் இனச்சேர்க்கை செய்யாதான். வேறு குடும்பத்தில் உள்ள பெண் கழுதை புலிகளையே தன்னோட பார்ட்னரா சேர்த்துக்கணுமா. பெரும்பாலான சிங்கம், புலி, ஓனாய் போன்ற ஆண் காட்டு விலங்குகள் தங்களோட குட்டியை அவ்வளவா பராமரிக்காதான். ஆனா கழுதை புலிகள் அப்படி கிடையாதான். தான் குட்டிகளை பெண் கழுதை புலியோட ரொம்ப பக்குவமா பார்த்துக்கிறோமா. அதே மாதிரி மற்ற மிருகங்களோட கூட்டத்துக்கு ஆண் தான் தலைமை விதிக்கும். ஆனா கழுதை புலியை பொறுத்த வரைக்கும் ஒரு கழுதை புலியோட கூட்டத்துக்கு ஒரு பெண் கழுதை புலி தான் தலைவியா இருக்கும். அது சொல்றதுதான் சட்டம். அதே மாதிரி ஆண் கழுதை புலிகள் எவ்வளவுதான் வலிமையா இருந்தாலும் பெண் கழுதை புலிக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குமா. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட இரும்பு தாடை பற்றி சொல்லியே ஆகணும். உலகின் அதிக தாடை பலம் கொண்ட உயிரினங்கள்ல இந்த கழுதை புலிகளும் ஒண்ணு. ஏன் ஒரு சிங்கம் புலி கூட தாடை பலத்துல இந்த கழுதை புலிகள் கிட்ட கூட நிக்க முடியாதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது எப்படி கடிச்சு பிக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு கடியில எலும்பை பவுடர் போல நொறுக்கிற சக்தி இருக்கா இதோட தாடைக்கு. எவ்வளவு பெரிய உயிரினம் இறந்து கிடந்தாலும் சரி அதோட எலும்பு கொம்புன்னு ஒண்ணு கூட மிச்சம் வைக்காதான். அதனால காடுகளை சுத்தமா வைக்கிறதுல கழுதை புலிகளுக்கு பெரிய பங்கு இருக்கான். இறந்து போன உயிரினங்கள் மட்டும் தான் சாப்பிடணும்னு நீங்க கேட்டா நிச்சயம் கிடையாது. மிக பயங்கரமா வேட்டையாடுறதுல கழுதை புலிகளை மிஞ்ச முடியாது. இது ஒரு கூட்டமா சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விலங்கு வந்தாலும் சரி அடிச்சு கொள்ற அளவுக்கு இதுக்கு உடல் வலிமையும் சரி மன வலிமையும் சரி இருக்கான். அதனாலதான் கழுதை புலிகள்லாம் கூட்டமா இருந்துச்சுன்னா ஒரு சிங்கம் புலி கூட பக்கத்துல போறதுக்கு பயப்படுமா. இது எல்லாத்துக்கும் மேல நட்புக்கு கழுதை புலிகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குமா. தான் நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா தான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்குமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.